நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்ம சருமம் அப்படின்னாலே முகம் பொலிவா இருக்கிறதுக்கு முகத்துல ஏற்படக்கூடிய இந்த பிக்மெண்டேஷன் மங்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இது எல்லாம் இருக்கு. ஸ்கின்ல வந்து சன் டேன் இருக்கும். சன்ல எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய இடத்துல மட்டும் ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னும் ஒரு சிலருக்கு காரணமே தெரியாத இச்சிங் இருக்கிறது. ஒரு 40-50 வயதுக்கு மேல பெண்கள் நிறைய பேர் இந்த விஷயத்த சிலருக்கு நம்ம என்னன்னா இது கிரீம் மாதிரி வேணும் அப்படின்னா இதனோட சூடாக இருக்கும் போதே இதனோட கொஞ்சம் தேன் மெழுக நீங்க சேர்த்துக்கணும். ஸோ தேன் மெழுகு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீம் மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ்ல வந்து நீங்க போட்டு வச்சுட்டு டிராவல் பண்ணும்போதும் எடுத்து இதை ஃபேஸ்ல நல்லா ஜென்ட்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணுங்க. அதே மாதிரி இரவு தூங்கும்போதும் நீங்க மசாஜ் பண்ணிட்டு வரலாம். ரெகுலரா இதை யூஸ் பண்ணுங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே. ஸோ மரு இருக்கு, மங்கு இருக்கு, டார்க் சர்க்கிள் இருக்கு. அதே மாதிரி சில இடங்கள்ல மட்டும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், சன் டேன் ஆகுது, வெயில்ல போயிட்டு வந்தா கருத்து போறேன், இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா கவலையே வேண்டாம். இந்த வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்தர்கள் அருளால சித்தர்கள் சொன்ன நிறைய மருந்து முறைகளை நம்ம பார்த்துட்டு வரோங்க. ஸோ உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் வீடியோவா நம்ம வெளியிடலாம். ஸோ சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த பதிவில் நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்ம சருமம் அப்படின்னாலே முகம் பொலிவா இருக்கிறதுக்கு முகத்துல ஏற்படக்கூடிய இந்த பிக்மெண்டேஷன் மங்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இது எல்லாம் மறையிறதுக்கு. ஆமாங்க, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஸ்கின்ல வந்து சன் டேன் இருக்கும். சன்ல எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய இடத்துல மட்டும் ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னும் ஒரு சிலருக்கு காரணமே தெரியாத இச்சிங் இருக்கிறது. ஒரு 40-50 வயதுக்கு மேல பெண்கள் நிறைய பேர் இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அங்கங்க கருமை நிறத்துல வரக்கூடிய புள்ளிகள், இது மச்சமா என்னன்னே தெரியலையே, ஒரு சின்ன சின்னதா டாட்டா வருதே, நிறைய மருக்கள் ஏற்படுது. ஸ்கின்ல நிறைய பேருக்கு சருமத்துல இந்த மரு பிரச்சனை தாங்க பெரும்பாலும் இருக்கு. இந்த மருக்களை நம்ம எப்படி சமாளிக்கலாம், சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலான்றத பார்க்கலாம். இதற்கு சித்த மருத்துவத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தைல வகை இருக்குங்க. அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். நல்பிரமாதி தைலம். சரிங்களா? இந்த நல்பிரமாதி தைலம் அப்படின்னு சொல்றது நிறைய மூலிகைகள் சருமத்திற்கு, அதாவது அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை குறைக்கக்கூடியது, நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியேற்றி ஒரு சருமம் பிரகாசமாக இருக்கிறதுக்கு இந்த நல்பிரமாதி தைலம் பயன்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி மங்கு இருக்கு, பிக்மெண்டேஷன் இருக்கு, வாட்ஸ், அதாவது மாசு மரு இல்லாம ஒரு கிளியர் ஸ்கின் வேணும்னா இந்த தைலம் சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே இந்த தைலம் கிடைக்கும். இல்லை வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணுறதுனாலும் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாங்க. இல்லை இந்த தைலம் வேணும்னாலும் நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி கொரியர் மூலமா வாங்கிக்கலாம். இந்த நல்பிரமாதி தைலம் அப்படின்னு சொல்றது ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கக்கூடிய மூலிகைகள் இதுல நிறைய சேர்ந்திருக்கு. அதாவது இந்த தைலம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல ஆல், அதாவது ஆலமரப்பட்டை இதுல நமக்கு சேர்ந்திருக்குங்க. அரச மரப்பட்டை அடுத்தது. ஸோ ஆல் அரசு ரெண்டுமே மிகப்பெரிய விருட்சம் இல்லையா? இதனோட மரப்பட்டைகள் சரும ரோகங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியதுங்க. அடுத்ததாக அத்தி. நிறைய தோல் நோய்களுக்கு பார்த்தோம்னா அத்தி மரம், அத்தி மரத்தோட பால், இது எல்லாமே சேர்த்து செய்வோம். ஸோ அத்தி மர பால் சேர்க்கக்கூடிய மருந்து வகைகள், லேகிய வகைகள் அவ்வளவு சத்துக்கள் நிறைந்ததுங்க. ஸோ இதுலேயும் இந்த மூன்றோட பொடியும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பற்படாகம். பற்படாகம் சொல்றது நம்ம சருமம் மட்டும் இல்லை, உள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை அது வந்து குறைக்கக்கூடியது. அடுத்ததாக சந்தனம். சந்தனம் சொல்லவே வேண்டாம், சருமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. அடுத்ததாக வெட்டிவேர் பொடி. ஸோ வெட்டிவேரும் அப்படிதான் சருமத்திற்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மூலிகை. அதுக்கு அடுத்ததாக மஞ்சட்டி. ஸோ மஞ்சட்டி மட்டுமே பொடியாக நம்ம முகத்துல போடும்போதும் அவ்வளவு நன்மைகள் நமக்கு தருதுங்க. அதுக்கு அடுத்ததாக மஞ்சள். ஸோ இத்தனை மூலிகைகளும் சேர்த்து தான், அதாவது ஆல், அரசு, அத்தி, சந்தனம், பற்படாகம், மஞ்சள், மஞ்சட்டி, வெட்டிவேர், இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இந்த நல்பிரமாதி தைலம் சேர்க்க போறோம்.
இதை எப்படின்னா நல்ல தேங்காய் எண்ணெயோட சேர்த்து இதை காய்ச்சி எடுக்கணும். நல்லா காய்ச்சி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த தைலத்தை. ஸோ ஒரு சிலருக்கு நம்ம என்னன்னா இது க்ரீம் மாதிரி வேணும் அப்படின்னா இதனோட சூடாக இருக்கும் போதே இதனோட கொஞ்சம் தேன் மெழுகை நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ தேன் மெழுகு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீம் மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டு ட்ராவல் பண்ணும்போதும் எடுத்து இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை தைலம் மாதிரி வேணும் அப்படின்னாலும் இதை காய்ச்சி அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ சரும ரோகங்களை போக்கக்கூடியது, முகம் நமக்கு பொலிவாக இருக்கிறதுக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கழுத்து பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி நமக்கு வந்து கருமை நிறத்தில் இருக்கும். அதே மாதிரி அண்டர் ஆர்ம்ஸில், க்ராயின் ரீஜியனில், மூட்டுக்கல்ல எல்லாமே பார்த்தோம்னா ஒரு கருமை நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்குமே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தைலம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு 40 வயதுக்கு மேலே ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். அதாவது மனசோர்வு எப்பவுமே ஒரு சிலருக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது முகத்தில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், இல்லை டிப்ரெஷனில் இருக்கேன், சரியாக தூங்காமல் இருக்கிறேன், இந்த மாதிரி தாங்க பெரும்பாலும் நீங்கள் நிறைய பேர் இந்த பிரச்சனையில் இருக்கீங்க. இவர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு தைலம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்களேன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நல்பிரமாதி தைலம் டெய்லி காலையில் நல்லா ஜென்ட்லாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணுங்க. அதே மாதிரி இரவு தூங்கும்போதும் நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு வரலாம். ரெகுலராக இதை யூஸ் பண்ணுங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே. ஸோ மரு இருக்குது, மங்கு இருக்குது, டார்க் சர்க்கிள் இருக்குது. அதே மாதிரி சில இடங்களில் மட்டும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், சன் டேன் ஆகுது, வெயிலில் போயிட்டு வந்தால் கருத்து போகிறேன், இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா கவலையே வேண்டாம், இந்த தைலம் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.